ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷனரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டை தோல் உரித்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதே ஈக்குவல் குவான்டிட்டி தக்காளியும் எடுத்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். பூண்டையும் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறோம். அது ரெண்டும் நல்ல ஈக்குவல் குவான்டிட்டி ஈக்குவலாக நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போ இது நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு வேணும்னாலும் விருப்பப்படுறவங்க உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நான் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் அதில். ஸோ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ப்ளஸ் ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உளுத்தம்பருப்பு நல்லா ரெட்டாக மாறினதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடுங்க. உளுந்து கலர் மாறுது. இது நல்லா ரெட்டு கலரில் மாறினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை ஒரு செகண்டில் அப்படி பொரிஞ்சிரும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அந்த கண்டென்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் தெறிக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அந்த எண்ணெயில் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால அப்படி மேலே படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் என்னோடய ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் மஞ்சத்தூள். அதுக்கப்புறமா காரப்பொடி, உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. பூண்டுங்கிறதுனால காரம் ரொம்ப இருக்காது. ஸோ தக்காளியும் சேர்த்துருக்கோம். நான் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காரப்பொடி சேர்க்குறேன். என்னோடய காரப்பொடி நான் வீட்லேயே திரித்து பண்ணுறதுனால ரொம்ப காரம் இருக்காது. அதனால என்னோடய குவான்டிட்டி கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொடியோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நல்லா அலம்பி விட்டுக்கோங்க. அந்த மிக்ஸியை அலம்பி தண்ணி கூட நல்லா சேர்த்துக்கோங்க. இது நல்லா அந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும். பூண்டில் ஒரு காரல் தன்மை இருக்கும், அதுவும் போகணும். அதனால் இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்த்து கொதிக்க விட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பூண்டு காரலில் அந்த நல்லெண்ணெய் எடுத்துடும். இப்போ பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு. ஸோ நீங்கள் இதை கிளறி விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளறி விடும். இது மேலே தெறிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பெரிய கரண்டி வச்சு எப்போவுமே கிளறுங்க. அதை நல்லா கிளறி கீழே இதுவாக இருக்கும், திக்கானது ஃபுல்லாக கீழே போயிருக்கும், தண்ணி ஃபுல்லாக மேலே இருக்கும். ஸோ அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க லிட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகணும். அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வருதா, அது நல்லா தெரியுது பாருங்கள். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் ஒரு இட்லி 2 தோசை சாப்பிட்ற இடத்துல கூட 2 இது சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு ஃபுல்லாகவே கமகமக்கும். எங்கள் வீட்டில் பாருங்கள், முருகல் தோசை வித் சட்னி ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி டின்னர். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you in next video.